என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருங்க, அந்த அசைன்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் அப்படியே சாட்ல போடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். ஐயோ, வாட்ஸ்அப் எனக்கு சார்ஜ் இல்லைங்க, நானே என் ஒய்ஃப் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? எப்படி இதில் சாட்ல சென்ட் பண்ணுறது தெரியல எனக்கு. இல்லை, அப்படியே படிங்க போதும். ஓகே ஃபைன். கிரியேட் அப்ரூவல் ப்ராசஸ் ஃபார் ஊபர் ஆர்டர். ஓகே, நீங்கள் ஊபர் ஆர்டர் கொடுத்தீங்க, நான் ஊபர் கேப்ஷன் கொடுத்தேன். Create a new field called as profit in Uber order. If profit is less than 5, then we need an approval process. இந்த அப்ரூவல் ஆக்ஷன் வந்து எஸ் அண்ட் நோ கொடுக்க சொன்னீங்க. ஓகேயா? சரி, அப்புறம் அவ்வளோதானே. அது இன்னொன்று வந்து ஒர்க் ஃப்ளோவில் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ரிவார்ட் பாயிண்ட் வந்து ரீசெட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓகே 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 பண்ணுங்க. சரிங்களா, இப்போ டீடைல்ஸ் போங்கம்மா, டீடைல்ஸ் போடுங்க. லெஸ் தென் 5 கொடுத்தேன். ஓகேயா? சரி, ஓகே. திருப்பி சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுங்க. என்னங்க? திருப்பி அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணுங்க. இல்லைங்க, இந்த பட்டன் அவ்வளோதான். பட்டன் அதுவே வந்துருச்சா, நீங்க ஆட் பண்ணீங்களா? நான் ஆட் பண்ணுங்க, அது வரல. அது நான் போய் மறுபடியும் ஆட் பண்ணுங்க. சொன்ன மாதிரி அந்த பேஜ் எடிட் பண்ணி அதுக்குள்ள போய் தான் பண்ணேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்ரூவல் வந்து உஷா லோக்நாதன் தான் கொடுத்தேன். நான் வேற ஒன்றும் கிரியேட் பண்ணல. ஓகே, இப்போ ரிலேட்டட் போங்க. பக்கத்துல இருக்கிற ரிலேட்டட் அப்ரூவ். இது நான் அப்ரூவ் கொடுக்குறேன். ஓகே, டீடைல்ஸ் எஸ் மாதிரி சூப்பருங்க. அவ்வளோதாங்க, கலக்கிட்டீங்க. அவ்வளோதான். ஓகே, எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்கு. சொல்லுங்க. நான் ஒர்க் ஃபாலோ பண்ணாமோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஒர்க் ஃப்ளோல வந்து ஆஃப்டர் 1 டே, நம்ம எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் 1 டேக்கு அப்புறம் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரீசெட் பண்ண சொல்லிடுங்க. ஐ மீன் 0 கிரெடிட்டா? ஆமா ஆமா. அது நம்ம கண்டிஷன் கிரைட்டீரியா கொடுக்கும்போது வந்து எக்ஸ்பைரி டேட் ஈக்குவல்ஸ் டு அந்த டேட் கொடுக்காம கிரேட்டர் தென் கொடுத்தேன். ஆக்சுவலாக அது கிரேட்டர் தென் மாதிரி தான் வருமா? அது எது கண்டிஷன் கொடுக்குறீங்க? நான் என்ன சொல்றீங்க, கண்டிஷனே தேவையில்லை இங்க. நீங்க ஸ்கெட்யூல்ல தான் அது நீங்க நல்ல கொடுத்தா நல்ல இல்ல. ஆக்சுவலா அது வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட் கொடுத்து கேக்குது இல்லையா? சோ நம்ம ஒரு டேட் கொடுக்கணும் தானே அங்க. நம்ம இதுக்கு நம்ம நல் வேல்யூ கொடுத்தோம்னா அது ஓபன் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க. என்ன கேக்குறீங்க இல்லையா? என்னங்க? எடிட் கொடுங்க. மேல போயிட்டு எடிட் கொடுங்க. இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பைரி டேட்லாம் போட முடியாதுங்க. 4 ஃபீல்டு தான் டம்மி கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். நல்லா காதல வாங்கிக்கோங்க. 4 ஃபீல்டு தான் டம்மி. கிரியேட்டட் பை, மாடிஃபைட் பை, கிரியேட்டட் டேட், மாடிஃபைட் டேட். இந்த 4 ஃபீல்டு பேர் ஆடிட் ஹிஸ்டரி ஃபீல்ட்ஸ். இதை மட்டும் தான் டம்மி கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த 4 ஃபீல்டுக்கு தான் எப்போ பார்த்தாலும் வேல்யூ இருந்துக்கினே இருக்கும். இதுல வேல்யூ இல்லாம இருந்துச்சுன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல பிரச்சனைன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க. கிரியேட்டட் பை, கிரியேட்டட் டேட், ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க. எக்ஸ்பைரி டேட் தான் போடாதீங்க. அதெல்லாம் வேல்யூவே இல்லாம இருக்கலாங்க. சரி, ஓகேங்க. கிரியேட்டட் பை கொடுத்துட்டேன். நாட் ஈக்குவல் டு எம்டி அவுட்ங்க. இது போச்சு. அவ்வளவுதானா? நாட் ஈக்குவல் டு விட்டுறவா? நாட் ஈக்குவல் டு எம்டி அவுட். அவ்வளவுதான். சரிங்களா? இங்க நீங்க வந்து ஸ்கெட்யூல்ட் ஆக்ஷனுக்கு இங்க கண்டிஷனே கொடுக்க தேவையில்லை. இங்க வந்து இது மேண்டேட்டரியா இருக்கிறதுனால கொடுக்கணும். இதே ப்ராசஸ் ஃபில்டரா இருந்தா நோ கிரைட்டீரியான்னு போட்டு போயிட்டே இருக்கும். ப்ராசஸ் பில்டர் நோ கிரைட்டீரியா கொடுப்போம். இல்லை, ஆனால் நான் அந்த இது கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக எனக்கு இது வந்தது. நான் வந்து ரீசெட் பண்ணும்போது 0 வந்தது. ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 0 வந்தது. சரி, ப்ராஃபிட் இல்லை, இது வந்து 0 வந்தது. ஓகே, ஒரு நிமிஷம். 1 டே ஆஃப்டர் ரிவார்ட் பாயிண்டா? கீழே வாங்க.
கீழே வரும். 1 day after reward point expiry date. Okay. Workflow action ஆட் பண்ணலையே. நான் ஆக்ஷன் ஆட் பண்ணிருந்தேன், அத கிரியேட் பண்ணிருந்தேன். இல்லங்க, இமிடியேட் ஃபீல்ட்ல போய் ஒர்க்ஃப்ளோ ஆக்ஷன்ல போய் பண்ணிருக்கீங்க. டைம் டிபெண்டன்ட் ஒண்ணுமே ஆட் பண்ணல. எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு இந்த இமிடியேட் ஆக்ஷனை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் கொடுங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா உடனே நடக்கும். கீழே வாங்க. ஆட் ஒர்க்ஃப்ளோ ஆக்ஷன் இருக்குல்ல, அங்க போகணும். கீழே 1 day after reward, அதான் டைம் டிபெண்டன்ட் ஆக்ஷன். சரிங்களா? அதுதான் ஸ்கெடியூல்ட் ஆக்ஷன். இதுல ஒரு இந்த டப்பாக்குள்ள டைம் டிபெண்டன்ட் ஒர்க்ஃப்ளோ ஆக்ஷன் டப்பாக்குள்ள ஆட் ஒர்க்ஃப்ளோ ஆக்ஷன் பட்டன் தெரியுது, அதை கிளிக் பண்ணுங்க. கொடுங்க. சரிங்களா? ஓகே, நீங்க இதை அசைன்மெண்டா பண்ணுங்க. ஓகே சரி, ஓகேங்க. அவ்வளவுதான். ஃபைன். ஓகே, இப்போ அப்ரூவல் ப்ராசஸ்ல அடுத்த கான்செப்ட் உள்ளார போயிடலாம். ஸோ நேற்று இது வந்து மேனுவலா ஒரு அப்ரூவல் ப்ராசஸ், நீங்க தான் வந்து அப்ரூவலை செலக்ட் பண்ணீங்க, கரெக்டா? அந்த மாதிரி பார்த்தோம். ரைட். இப்போ அதையே வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா பண்றது, நீங்க அப்ரூவல் செலக்ட் பண்ணாம சிஸ்டமே எப்படி ஆட்டோமேட்டிக்கா அதை எடுக்க வைக்கிறது, பிக் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா, நீங்க வந்து எப்போ ஆட்டோமேட் பண்ண போறீங்களோ ப்ராசஸ் பில்டர் வச்சுதான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்க ஆட்டோமேட் பண்ற இடத்துல மேனுவல் இன்புட் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ணும்போது லெட் சப்மிட்டர் சூஸ் அப்ரூவர் மேனுவலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ப்ராசஸ் பில்டர் வச்சு ஆட்டோமேட் பண்ண போறீங்கன்னா, நல்லா காதுல வைக்கோங்க, ப்ராசஸ் பில்டர் வச்சு ஆட்டோமேட் பண்ண போறீங்கன்னா லெட் தி சப்மிட்டர் சூஸ் தி அப்ரூவர் மேனுவலின்ற ஆப்ஷனை செக் பண்ண முடியாது. ஏன்னா அது மேனுவலா செலக்ட் பண்ணும். ப்ராசஸ் பில்டர்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த யூசரோட மேனேஜர் யாரோ அவங்களுக்கு அப்ரூவலை ஆட்டோமேட்டிக்கா ரவுட் பண்ணிடுவோம். இப்ப நீங்க தான் வந்து அப்ரூவல் கேக்குறீங்கன்னா உங்களோட மேனேஜர் யாரோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவலை ரவுட் பண்ண போறோம். இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்க, அதனால இன்னொரு யூசர் ஒருத்தரை ஆட் பண்ண போறோம். சரிங்களா? இதுக்கு செட்டப்ல யூசர்ஸ்குள்ள போயிருங்க. செட்டப்ல தான் இருக்கீங்க, குவிக் பாயிண்ட்ல யூசர்ஸ்னு அடிங்க. நீங்க ஆப் லான்ச்சர்ல வச்சுட்டு இருக்கீங்க. செட்டப்ல குவிக் ஃபைண்ட் இருக்குல்ல, குவிக் ஃபைண்ட் உள்ளார போங்க. ஹோம் ஆப்ஜெக்ட் மேனேஜர் பக்கத்துல அங்க இல்லம்மா, ஆப்ஜெக்ட் மேனேஜர் இல்லங்க, ஆப்ஜெக்ட் மேனேஜர் பக்கத்துல ஹோம்ல தான் குவிக் ஃபைண்ட் இருக்கும். இந்த இடத்துல யூசர்ஸ்னு அடிங்க. இங்க எனக்கு புரியலங்க, இங்க பண்ணுமா? ஓகே, லாஸ்ட் ஓகே ஓகே இந்த நியூ யூசர் கொடுங்க. லாஸ்ட் நேம் கொடுங்க. செகண்ட் யூசர்னு அடிங்க. செகண்ட் இல்ல லோகோலாம் போடாதீங்க, செகண்ட் யூசர்னு போடுங்க. ஏன்னா நம்ம செக்யூரிட்டி டாபிக்லாம் பார்க்கும்போது கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். இப்போ இமெயில் இருக்குல்ல, அதுல உங்க இமெயில் ஐடியை கொடுங்க. சரி, இப்போ யூசர் நேம் வந்து இந்த இமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ இதை டாக்டர் உஷா பிஎஸ்எம்எஸ் இருக்குல்ல, அதை மட்டும் டெலீட் பண்ணிட்டு செகண்ட் யூசர் usha@gmail.com இருக்கட்டும். சரிங்களா? 2ன்னு போட்டுருங்க. செகண்ட் யூசருக்கு 2ன்னு போடுங்க. ஃபுல்லா அடிக்காதீங்க, ஷார்ட் ஃபார்ம்ல முடிச்சிருங்க. 2ND. ஆமா, 2 செகண்ட் யூசர் உஷா ஸ்பேஸ் இல்லாம. இந்த யூசர் நேம்ன்றது இமெயில் ஐடி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஓகேங்க. இப்போ ரைட் சைடுல ரோல்னு ஒன்று கேக்குதா, அதை அப்படியே விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். யூசர் லைசன்ஸ் இருக்கிற இடத்துல சேல்ஸ் ஃபோர்ஸ் லைசன்ஸ் யூஸ் பண்ணுங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ ப்ரொஃபைல் வந்து கஸ்டம் சப்போர்ட் ப்ரொஃபைல் கொடுத்துருவோம். ஓகே,
இப்போ சேவ் கொடுத்துருங்க. மேலேயே சேவ் இருக்கு. இல்லை மேலே சேவ் இருக்கு, கீழே எதுவும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டு எதாவது இருக்குன்னு பார்த்தாங்க. இல்லை மேடம். சரிங்களா, இப்போ உங்க இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். அதை உங்க ப்ரௌசர் வேற ப்ரௌசர்ல இமெயிலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே யா ஓகேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுங்க. இல்லை இல்லை ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே இல்லைங்க, இல்லைங்க, இங்கே இல்லைங்க. வெரிஃபை அக்கௌண்ட் தெரியுதா? அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. உங்க இமெயிலுக்குள்ள வெரிஃபை, அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க் கொடுங்க. காப்பி லிங்க். இப்போ நல்லா காதுல வைக்கோங்க. 2 யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே ப்ரௌசர்ல இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு மிக்ஸ் ஆனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மிக்ஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ வேற வேற ப்ரௌசர்ல வச்சுக்கணும். இப்போ நீங்க எந்த ப்ரௌசர்ல அட்மின் யூசர் லாகின் பண்ணிருக்கீங்க? கூகுள். கூகுள். அப்ப எட்ஜ் ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. எட்ஜ் ப்ரௌசர். ஆமா, கூகுள் குரோம் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். எட்ஜ் ப்ரௌசர் தெரியலங்க. இதோ இருக்குதுங்க உங்க. அதான் 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 லெஃப்ட் அது பக்கத்துல லெஃப்ட். அதேதான். ஓகே, இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கு அதுதானா? ஆமாங்க. ஓகே, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க அப்படியே. அவ்வளவுதான். சரிங்களா? ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுங்க. ஓகே, இப்போ பாஸ்வேர்டு வந்து செகண்ட் யூசர் லாகின்க்கு கொடுங்க. ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நோட் பேட்லயோ இல்லை புக்லயோ எங்கேயாவது நோட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா கிளாஸ்ல வந்து டைம் வேஸ்ட் ஆகும் ரீசெட் பண்றதுக்கு. கையோட எங்கேயாவது நோட் பண்ணி வச்சிருங்க. ஓகே, ஓகேங்க. ஓகே. அவ்வளவுதாங்க. சரிங்களா? இப்போ லாகின் ஆயிட்டீங்களா? ஸோ இப்போ செகண்ட் யூசரு கிளாசிக்ல லாகின்ல இருக்காரு, அட்மின் யூசர் லைட்னிங்ல இருக்காரு. சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, உங்க எந்த யூசர் லாகின்ல இருந்து அப்ரூவல் கொடுக்க போறீங்களோ அந்த யூசருக்கு போய் மேனேஜரை கான்ஃபிகர் பண்ண போறோம். ஓகே, இப்போ நீங்க வந்து செகண்ட் யூசர் லாகின்ல இருந்து அப்ரூவல் கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேஜுக்கு. ஓகே, இல்ல அட்மின் யூசர்ல இருந்து லாகின் கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அட்மின் யூசர்ல இருந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்டா அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஒன் செகண்ட் கால் வருது. ஓகே ஓகே. ஸோ இப்போ செகண்ட் யூசர்ல இருந்து ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ரூவலுக்கு. அப்போ அட்மினுக்கு போற மாதிரி நம்ம பண்ண போறோம். அட்மின் வந்து உங்க மேனேஜர். சரிங்களா? செகண்ட் யூசரோட மேனேஜர் யாரு? அட்மின். ஓகே, இப்போ செகண்ட் யூசரோட மேனேஜர் செட் பண்றதுக்கு யூசர்ஸ்குள்ளாட போயிடுங்க. அட்மின் லாகின் உள்ள போயிட்டு யூசர்ஸ்குள்ள போயிடுங்க. இல்லம்மா, அட்மின் லாகின் போயிடுங்க. செகண்ட் யூசர் லாகின்ல இருந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அட்மின் லாகின் உள்ளதான் போகணும். இதுல செகண்ட் யூசர் ஒரு நிமிஷம் எங்கேயுமே கிளிக் பண்ணிடாதீங்க. செகண்ட் யூசரை இப்போ எடிட் பண்ணுங்க. யூசர்ஸ்ல தான் இருக்கீங்க. செகண்ட் யூசரை எடிட் பண்ணுங்க. அப்படியே இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மேனேஜரை செட் பண்ணும். ஓகே, கீழே வாங்க, லாஸ்ட் வந்துருங்க. அப்படியே கடைசி வந்துருங்க. மேனேஜர்னு இருக்கா?
இங்க இருக்குங்க அப்ரூவர் செட்டிங்ல இருக்கு மேனேஜர். அந்த இடத்துல அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அட்மின் யூசரை செலக்ட் பண்ணுங்க. உஷா லோகநாதன் தானே இப்போ நமக்கு இல்ல வந்துட்டு செகண்ட் யூசரா? உஷா லோகநாதன். ஓகேங்க. சரி. ஸோ இப்போ செகண்ட் யூசரோட மேனேஜர் யாரு? அட்மின் யூசர் உஷா லோகநாதன். சரிங்களா? உஷா லோகநாதன். ஓகேங்க. ஓகே. ஓகே. யா டன். ஓகே. ஸோ நவ் வி ஆர் ரெடி. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு அப்ரூவல் ப்ராசஸை கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ உங்க இதுக்குள்ள போயிடுங்க, அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போயிடுங்க. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணுவோம். ஏன்னா அந்த ப்ரொஃபைலில் கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்காது. நம்ம போய் ஆக்சஸ் கொடுத்தா தான் வரும். இப்போ நான் ஆக்சஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்ரூவலுக்கும் இதுக்கும் ஏதோ சவுண்ட் இருக்கு போலன்ற மாதிரி நினச்சிருவீங்க. அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் இப்போ போய் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸ் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்க. மேனேஜ் அப்ரூவல் ப்ராசஸ் ஃபார் கேஸ்ன்னு கொடுங்க. இல்லைங்க, அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போயிடுங்க. பேக் வாங்க, ப்ரௌசர் பேக். இதுல மேனேஜ் அப்ரூவல் ப்ராசஸ் ஃபார்னு கேக்குதா? மிடில் ஆஃப் தி ஸ்கிரீன்ல கருப்பு கலர் பேனரு, அதுல கேஸ் சூஸ் பண்ணுங்க. இப்போ கிரியேட் நியூ அப்ரூவல் ப்ராசஸ். ஏதோ ஒன்று கொடுங்க. என்ன இது பண்ண போறோம் நம்ம இப்போ? இப்போ என்ன கண்டிஷன் கொடுக்க போறோம்? இப்போ மெக்கானிக்கல் டைப் கேஸா இருந்தா அப்ரூவல் தேவை. சரிங்களா? அப்ரூவல் ஃபார் மெக்கானிக்கல் கேசஸ். ஓகே. ஸோ கேஸ் டைப் வந்து மெக்கானிக்கலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இது தேவை. ஸோ கிரைட்டீரியா கீழே வந்துடுங்க. கிரைட்டீரியா வந்து கேஸ் டைப்னு சூஸ் பண்ணுங்க. அந்த டாப் டவுன்ல அங்கே இல்லைம்மா, அதை விட்டுருங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கா, அதில் ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன்ல டைப்னு சூஸ் பண்ணுங்க. ஆல்பாபெட்டிக்கலாக அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுங்க கீழே. போதும், டைப் இருக்கு பாருங்க. ஆப்ரேட்டர் ஈக்குவல்ஸ். ரைட் சைட்ல அந்த கண்ணாடியை ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ணாடி இதுல மெக்கானிக்கல். ஓகே. ஸோ கேஸ் டைப் வந்து மெக்கானிக்கல் இருந்துச்சுன்னா அப்ரூவல் தேவை. ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல செலக்ட் அப்ரூவல் கேக்குதா? இப்போ நம்ம இதை ஆட்டோமேட் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஆட்டோமேட்டிக்கலி அசைன் அண்ட் அப்ரூவல் யூசிங் ஸ்டாண்டர்ட் ஆர் கஸ்டம் ஹைரார்கி ஃபீல்ட், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நன்னுக்கு பதிலாக மேனேஜர்னு மாத்திருங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன அப்ரூவல் ப்ராசஸ்னா மேனேஜர் அப்ரூவல் ப்ராசஸ். யாரு எந்த யூசர் கமிட் பண்றாங்களோ அவங்களோட மேனேஜர் அந்த யூசர்ஸ்ல கொடுத்துருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த மேனேஜருக்கு போயிடும். சரிங்களா? புரியுதா? ஆமா. இப்ப நீங்க தான் ஒரு யூசர். ஓகே. உஷான்றது உங்க பேரு. நீங்க வந்து உங்களோட அட்மின் உஷா லோகநாதன்றது அட்மினுக்கு நம்ம இன்னும் மேனேஜர் செட் பண்ணல. ஓகே. ஆனா நீங்க செட் பண்ணாம போய் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். நீங்க உங்களுக்கு மேனேஜரே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். ஸோ மேனேஜர் அப்ரூவல் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா எந்த யூசர்ல இருந்து அப்ரூவல் கேட்க போறீங்களோ, அப்ரூவல் சப்மிட் பண்ண போறீங்களோ அந்த யூசருக்கு மேனேஜர் கான்ஃபிகர் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா எரர் அடிக்கும். ஓகே. டன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். பயங்கரமா கோல்டோ? சரிங்க. பயங்கரமா கோல்டா உங்களுக்கு? எனக்கா? எனக்கு என்னமே கோல்ட் இருக்குங்க.
சரி ஓகேங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கா? இல்ல வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கறத கிட்ட வரணும். மூக்கு அடைச்சிருக்கு போல இருக்கு. ஓகே. ஆமா லைட்டா. ஓகே சரிங்க. ஸோ இப்போ ஸ்டெப் 1 கிரியேட் ஆயிடுச்சா? இந்த ஸ்டெப் 1க்கு ஆக்ஷன்ஸ் தேவையில்லை உங்களுக்கு. ஆல்ரெடி இப்போ எப்படி ஆக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்றது தெரியும். கரெக்டா? ரைட், அவ்வளோதான். தெரியும். ஸோ இப்போ இந்த மேனேஜர் அப்ரூவல் ப்ராசஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்குறீங்கல்ல, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இதை பண்ணுவோம், அப்புறம் இதை ஆட்டோமேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் தான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, மேல போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. இதை ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஓகே சரி, இப்போ உங்க இது உள்ளார போயிடுங்க. கேஸ் அப்ளிகேஷன்ல கேஸ் செகண்ட் யூசர் லாகின். சூப்பருங்க, நீங்களே வந்துட்டீங்க. இல்ல கேஸ் இருக்கு பாருங்க மேல அப்ளிகேஷன்ல. மேல மெயின் ஸ்கிரீன்ல ஹோம் சாட்டர் அக்கௌண்ட்ஸ் அதே வரிசையில கேஸ் நடுவில் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு கேஸ் ரெக்கார்டை ஓபன் பண்ணுங்க. ஆல் ஓபன் கேசஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல கோன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்க, அதை கொடுங்க. இப்போ அதுல இருந்து ஏதோ ஒரு கேஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, எடுத்து கொடுத்துக்கோங்க. ஓகே எடிட் பண்ணிடுங்க. அதை டீடைல்ஸ் போங்க, எடிட். இதுல கேஸ் டைப்பை மெக்கானிக்கல்ல மாத்திடுங்க. லெஃப்ட்ல கீழே இருக்கு. லெஃப்ட்ல கீழே ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க? சாரி. கேஸ் டைப்னு இருக்கா? முதல் டப்பா கேஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு டப்பா இருக்குங்க. ஆமா, அத மெக்கானிக்கல். ஓகேங்க. இப்போ சேவ் கொடுங்க. ஏன்னா நம்ம அப்ரூவலுக்கு அதான கண்டிஷன் கொடுத்திருக்கோம். மெக்கானிக்கல் கேஸா இருந்தா நம்ம மெக்கானிக்கல் தான் கொடுத்திருந்தோம். ஓகே ஆமா சரிங்களா? ஓகே இப்போ சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்த உடனே இப்போ நீங்க சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்கணும். சரிங்களா? கீழே வாங்க, கீழே வாங்க. சப்மிட் ஃபார் அப்ரூவல். இங்க அப்ரூவல் ஹிஸ்டரி இருக்கா? லாஸ்ட்ல சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துருங்க. unable to submit for approval. ஓகே, இது ஏன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ உங்க அப்ரூவல் ப்ராசஸ் போங்க. உங்க அப்ரூவல் ப்ராசஸ் உள்ளார போயிடுங்க. அட்மின் லாகின்ல ஓகே. நம்ம இந்த அப்ரூவல் ப்ராசஸ் அப்படியே கிரியேட் பண்ணி சேவ் பண்ணோமா? அப்போ இனிஷியல் சப்மிட்டர்ஸ்னு லெஃப்ட் பாட்டம்ல ஒரு ஃபீல்ட் இருக்கு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கு? இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல கேஸ் ஓனர்னு போட்டிருக்கு. கேஸ் ஓனர் போட்டிருக்கு. இனிஷியல் சப்மிட்டர் அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த அப்ரூவல் ப்ராசஸ்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க தான் இனிஷியல் சப்மிட்டர்ஸ். அவங்க தான் வந்து சப்மிட்டே பண்ண முடியும் ரெக்கார்டை இந்த அப்ரூவலுக்கு. சரியா? ஸோ இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? கேஸ் ஓனர். அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்தந்த ரெக்கார்டுக்கு இப்போ நீங்க ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ்ல அந்த ரெக்கார்டுக்கு நீங்க தான் ஓனர். ஓகே, நான் கிரியேட் பண்ணா நான் ஓனர். வடிவேல் காமெடி மாதிரி தான். நீங்க படிச்சீங்கன்னா நீங்க தான் ஓனர், நான் படிச்சா நான் தான் ஓனர். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்? கேஸ் இந்த அப்ரூவல் ப்ராசஸ்ல இனிஷியல் சப்மிட்டர் கேஸ் ஓனர்னு போட்டோம். இப்போ நீங்க செகண்ட் யூசர் லாகின்ல என்ன பண்ணிட்டீங்க? அட்மின் யூசர் ரெக்கார்ட்ல போயிட்டு மெக்கானிக்கல்னு மாத்திட்டு சப்மிட் பண்ணும்போது இந்த அப்ரூவல் ப்ராசஸ் வந்து எரர் அடிக்குது. ஏன் அப்படின்னா, தம்பி நீ செகண்ட் யூசரு, நீ வந்து உஷா லோகநாதன்றவங்களோட ரெக்கார்டு எடுத்துட்டு அப்ரூவலுக்கு கொடுக்குற, அப்படி பண்ண முடியாதுங்குது. ஸோ புரியுதா? இதே நீங்க அட்மின் லாகின்ல இருந்து சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்கும். ஓகே, பட் ஆனால் அட்மின் யூசருக்கு நம்ம மேனேஜர் கொடுக்கல, நமக்கு செகண்ட் யூசர்ல இருந்தா கொடுக்க முடியும் இப்போ. ஸோ செகண்ட் யூசர் போயிட்டு நீங்க புதுசா ஒரு கேஸ் ரெக்கார்ட் போடுங்க. அந்த கேஸுக்கு நீங்க தான் ஓனர். கரெக்டா? அப்போ உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்க. கேசஸ் ஓகே, செகண்ட் யூசர்ல நான் வந்துட்டு இப்போ வந்துட்டீங்க. கேசஸ் குள்ள ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம். ஆமா, கேசஸ் கிரியேட் பண்ணோம். கேசஸ்ல ஆமா, நியூ கொடுங்க. மறக்கிறதுக்கு இல்ல, எனக்கு அப்படியே கண்ணுல கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கும் எப்பயுமே செஷன். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்து யூடியூப் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் புரியும்.
நியூ கொடுத்துருங்க. நியூ எங்க இருக்கு? மிடில்ல இருக்கு. சரி சார், இங்க தான் இருக்கு. ஓகேங்க. அதெல்லாம் கொடுக்க வேணாமா? கான்டாக்ட் நேம்லாம் கொடுக்க வேணாம். ஆரிஜின் கொடுங்க. ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் மெக்கானிக்கல். ஆரிஜின். ஆரிஜின் நன்னு இருக்கு பாருங்க, அதை மட்டும் மாத்தி விடுங்க, அவ்வளவுதான். இப்போ சேவ் கொடுத்துட்டு கீழே சப்மிட் ஃபார் அப்ரூவல் வந்துருங்க. இப்போ பார்த்தீங்களா? இப்போ இப்போ லாஸ்ட் டைம் நம்ம நேற்று பண்ணும்போது சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட உடனே ஒரு பாப்அப் காட்டி யாருக்கு அப்ரூவல் ரெக்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேட்கும். இப்ப கேட்டுச்சா? இல்ல, கேட்கலங்க. கேட்கல. சோ அதான் டிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம வந்து மேனேஜர் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் யூசர்ல இருந்து பண்றதுனால செகண்ட் யூசரோட மேனேஜருக்கு அதுவே அனுப்பிச்சிரும். நீங்க சூஸே பண்ண தேவையில்லை. ஓகே. ஆமா, லாஸ்ட் டைம் செகண்ட் யூசர் கிட்ட நம்ம வந்து உஷா லாக் வந்து கொடுத்துட்டோம். ஆமா, கீழ வாங்க. அப்ரூவல் ஹிஸ்டரி பாருங்க. இட் இஸ் பெண்டிங் வித் உஷா லோகநாதன். சரிங்களா? இப்போ நீங்க அட்மின் லாகின்ல போனீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் உங்களுக்கு பெல் ஐகான்ல. இந்த மாதிரி செகண்ட் யூசர்னு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அப்ரூவல் கேட்டிருக்காங்கன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். மேல கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இங்க அப்ரூவோ ரிஜெக்டோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, புரிஞ்சா? அப்ரூவ் கொடுங்க. நம்ம அப்ரூவல் ஆக்ஷன் வந்து பண்ணல, ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அது ஜஸ்ட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் டைம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, யா, புரிஞ்சா? ஸோ இதை இப்போ நீங்க ட்ரை பண்றீங்களா? நாளைக்கு ட்ரை பண்றேன். அப்ப நான் கண்டினியூ பண்ணவா அப்படியே அடுத்த கான்செப்ட் இதுலயே? இதுல கண்டினியூ பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து நான் அது பர்த்டேஸ் உங்களுக்கு அசைன்மென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்டெப் தான் ஆட்டோமேட் பண்ணிருக்கோம். என்னதான் பண்ணிருக்கோம்? அப்ரூவரை ஃபர்ஸ்ட் நேத்து வந்து நீங்க அப்ரூவல் சப்மிட் பண்ணும்போது எவன்டா அவங்க அப்ரூவர்னு கேட்டுச்சு சேல்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஆனா இன்னைக்கு எப்படி பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா எந்த யூசர்ல இருந்து சப்மிட் பண்றோமோ மேனேஜர் போட்டு போயிடுச்சு. ரைட்? ஓகே. ஆனா ஸ்டில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேனுவலா தான் பண்றீங்க. எதை மேனுவலா பண்றீங்க? சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு போயிட்டு நீங்களா கொடுத்தாதான் அப்ரூவலுக்கே போகும். சில யூசர்ஸ் வந்து அப்ரூவலே போகலன்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்புவான். ஏன்னா அது மேனுவல் அப்ரூவலா இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. சப்மிட் ஃபார் அப்ரூவல் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பிசினஸ் யூசர்ஸ்க்கு வந்து தெரியாம இருக்கும். அதனால அதை ஆட்டோமேட் பண்றது. ஆமா, எனக்கு இல்ல அது ஆட்டோமேட் சப்மிட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு இருக்கு. அதான் இப்ப பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்ப என்ன பண்ணுங்கன்னா ப்ராசஸ் பில்டர் உள்ளார போயிருங்க. செட்டப் அட்மின் லாகின், செட்டப் ப்ராசஸ் பில்டர். ஓகே, இப்போ இது உள்ளார நியூ கொடுத்துருங்க. ப்ராசஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்க, சொல்லுங்க. நியூ ப்ராசஸ் கொடுங்க. அதான் சொன்னேன் இல்லைங்க ஏற்கனவே ப்ராசஸ் பில்டர் வச்சு ஆட்டோமேட் பண்ண போறோம் அப்படின்னு. நியூ ப்ராசஸ் கொடுங்க. கண்டினியூ இன் ப்ராசஸ் பில்டர். ஆட்டோமேட் அப்ரூவல் ப்ராசஸ். ரெக்கார்ட் சேஞ்சஸ் ஆங்க இல்ல? அதேதான். இப்போ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ண போறோம்? கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ கேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் கேஸ் செலக்ட் பண்ணுங்க. கிரியேட்டட் ஆர் எடிட்டட் ரெண்டாவது ஆப்ஷன்.
சேவ். ஆட் கிரைட்டீரியால நோ கிரைட்டீரியா. நோ கிரைட்டீரியா, அங்கிட்டும் நோ கிரைட்டீரியா. மேலேயும் ஓகே. ஸோ அங்கே போயிடுங்க. யா, நோ கிரைட்டீரியா கொடுத்துட்டீங்களா? இப்போ ஆட் ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன் டைப்பை சப்மிட் ஃபார் அப்ரூவல் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. ஓகே. ஸோ ஆக்ஷன் நேம் ஆட்டோமேட் அப்ரூவல் ப்ராசஸ் இல்லை ஆட்டோமேட்டிக்னு கொடுங்க. சிம்பிளா போதும். போதுங்க, அவ்வளோதான். சரிங்களா? கீழே வந்துருங்க. இல்லை கீழே வாங்க. சேவ் கொடுக்காதீங்க. இந்த இடத்துல அப்ரூவல் ப்ராசஸ் கேக்குதா? கொஞ்சம் மேலே போகுமா? இல்லை டிஃபால்ட் அப்ரூவல் ப்ராசஸ் பதிலாக ஸ்பெசிஃபிக் அப்ரூவல் ப்ராசஸ் கொடுக்கணும். சரிங்களா? அப்போதான் நம்ம கிரியேட் பண்ண அப்ரூவல் ப்ராசஸை நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணுங்க. நம்ம கிரியேட் பண்ண அப்ரூவல் ப்ராசஸை எந்த அப்ரூவல் ப்ராசஸை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ சப்மிட்டர் வந்து கரண்ட் யூசரா அப்படின்னு கேக்குது. கரண்ட் யூசரா இல்ல டைனமிக்கா கொடுக்க போறீங்களா? கரண்ட் யூசர்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கம்பெனில 1000 பேர், 1000 எம்ப்ளாயிஸும் உங்க கம்பெனில இருக்கிறவங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ல யூசர்ஸா இருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்ப யாரு சப்மிட் பண்ணாலும் அப்ரூவல், யாரு அப்ரூவல் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் யாரு சப்மிட்டர்னு காட்டும்? இந்த யூசர், அட்மின் யூசர் தான் கரண்ட் யூசர்னு காட்டும். யாரு அவங்க தான் வந்து சப்மிட் பண்ணாங்கன்ற மாதிரி காட்டிடும். புரியுதா? நீங்க ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் பண்றீங்க. அப்போ யாரு சப்மிட் பண்ணாலும் சப்மிட்டர் யாருன்னு காட்டும்? கரண்ட் யூசர்னு போட்டீங்கன்னா உங்களை தான் காட்டும், உஷா லோகநாதன் தான் காட்டும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. கரெக்டா? யாரு சப்மிட் பண்றாங்களோ அவங்க தான் சப்மிட்டர். ஸோ அதை வந்து டைனமிக்கா மாற்றணும். அதனால சப்மிட்டரை அந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு யூசர் ஃபீல்டு ஃப்ரம் அ ரெக்கார்ட். ஓகே. அப்ப யாரை மாத்தணும்? யாரு அந்த அப்ரூவல் கேட்கறாங்களோ அவங்கள மாத்த போறோம். கரெக்டா? ஸோ அந்த இடத்துல ஃபைண்ட் அ யூசர் கொடுங்க. ஃபைண்ட் அ யூசர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டிராப் டவுன் செலக்ட் பண்ணுங்க. ஓகே. கீழே வாங்க. இந்த கேஸ் யாரு கிரியேட் பண்றாங்களோ, இந்த கேஸோட ஓனர், கரண்ட் ஓனர் யாரோ அவங்களுக்கு நம்ம இந்த அவங்கள சப்மிட்டரா ஆக்க போறோம். சரிங்களா? ஓனர் கிளிக் பண்ணுங்க. ஓனர் ஐடி. எஸ். இந்த டிராப் டவுன்ல யூசர் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ அந்த பர்டிகுலர் யூசரை தான் நம்ம வந்து இந்த கேஸோட ஓனர் யாரோ, கரண்ட் ஓனர் யாரோ அவங்கள தான் நம்ம வந்து சப்மிட்டரா ஆக்க போறோம். அவ்வளவுதான். அவங்க தான் பண்ணவும் முடியும். ஏன்னா இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல கேஸ் ஓனர் தானே கொடுத்துருக்கோம். ரைட்? ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் பண்றதுனால சப்மிஷன் கமெண்ட்ஸ் வந்து இதாக கொடுத்துக்கோங்க. சப்மிட்டட் ஃப்ரம் ப்ராசஸ் பில்டர். சப்மிட்டட் ஃப்ரம் சேவ் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஓகே. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு கேஸ் ரெக்கார்டு செகண்ட் யூசர் லாகின் உள்ளார போங்க. ஓகே. இப்போ ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் கேஸ் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. கேசஸ் கொடுத்துட்டு ஆல் ஓப்பன் கேசஸ் கொடுங்க. மேலே ஆல் ஓப்பன் கேசஸ் பக்கத்தில் கோன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கேஸ், பழைய கேஸ் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. இதுல கேஸ் டைப்பை மெக்கானிக்கல்னு மாத்துங்க. எடிட் கொடுத்துட்டு மெக்கானிக்கல்னு மாத்திருங்க. ஓகே. இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருவா? ஆமா. ஹலோ. ஆமாங்க.
can't save the return. ஏன்னா நீங்க இதோட இதுவர் கிடையாது, ஓனர் கிடையாது. ஓகே, ஓகேங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு புது கேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்க. நீங்க ஒரு புது கேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணுங்க. ஓகே ஓகே, இந்த கிரியேட் நியூ கொடுக்கவா? இந்த கேசஸ் இருக்கு. கிரியேட் நியூல கேஸ் கொடுங்க. அவ்வளோதானாங்க. நான் ஜஸ்ட் மெக்கானிக்கல் மட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ராடக்ட் எது மாற்றிருக்கேன். கேஸ் ஆரிஜின் ரைட் சைட்ல இருக்கு, டாப் ரைட். கேஸ் ஆரிஜின் கொடுத்துருங்க. சரி, இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களை கேட்காமலே ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே வந்து சப்மிட் பண்ணிடுச்சு. பாத்தீங்களா, சப்மிட்டட் பை செகண்ட் யூசர் வந்துச்சா. ஓகே, பெண்டிங் வித் ஃபாலோ ஆர்டர். ஸோ நீங்க சப்மிட் பண்ணீங்களா? சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் கிளிக் பண்ணீங்களா? இல்ல பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா சப்மிட்டட். ப்ராசஸ் பில்டர் உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுச்சு. ரைட், இப்போ அட்மின் லாகின்ல போயிட்டு நீங்க ப்ராசஸ் பில்டர்ல போய் நம்ம அப்ரூவ் கொடுக்கணும். ஓகே, அட்மின் லாகின்ல நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம். இல்ல எந்த கேஸ் நம்பரோ அந்த கேஸ் நம்பரை சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்க பார்க்க முடியல அப்படின்னா கேசஸ்ல போயிட்டு எந்த கேஸ்ல அப்ரூவல் கேட்டிருக்காங்களோ அந்த கேஸை ஓபன் பண்ணும். புரியுதா? ஏதோ இப்ப அங்க போய் பாத்தீங்கன்னா ரிஜெக்டட்னு மாறிடும். செகண்ட் யூசர் லாகின்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழே வாங்க, இந்த இடத்துல ரிஜெக்டட்னு மாறி இருக்கும். பாத்தீங்களா? சரிங்களா, அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ இதை ட்ரை பண்றீங்களா இல்லை அடுத்த எக்ஸாம்பிள் போயிடுவா? நெக்ஸ்ட் நீங்க பண்ணுங்க. நான் நாளைக்கு அதுக்கு மூணுக்குமே நான் நீங்க அசைன்மெண்ட் கொடுங்க, நான் பண்றேன். சரிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்குள்ள போங்க. அட்மின் லாகின் சொன்னீங்க. அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போங்க. ஓகே, இப்போ இந்த நம்ம கிரியேட் பண்ண அப்ரூவல் ப்ராசஸ் அப்படியே எடிட் பண்ணுங்க. எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ரெக்கார்டு எடிட்டபிலிட்டின்னு கேக்குதா? ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் பெரிய கம்ப்யூட்டர் கிடையாது, இது ரொம்ப ஸ்மால் கான்செப்ட்ஸ். சரிங்களா, நாளைக்கு நெக்ஸ்ட் லெவல் எப்படி பண்றது, இப்போ நம்மளுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒரே நாள்லயே நிறைய நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அப்ரூவல்ல தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அதனால இன்னைக்கு 2 மேஜர் டாபிக் பார்த்துட்டோம் அப்ரூவல்ல. ஒன்று வந்து ஆட்டோமேஷன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்றது, இன்னொன்று வந்து மேனேஜர் அப்ரூவல். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் சும்மா சின்ன சின்ன டிட்பிட்ஸ் மாதிரி. சரிங்களா, ரொம்ப பெரிய இது கிடையாது. பட் நீங்க ஒர்க் பண்ணும் போது இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நிஜமாவே ரியல் லைஃப்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சில பேர் கேட்பாங்க, எப்படிங்க நான் லாக் பண்றது அப்ரூவலை, எப்படிங்க அதை எடிட் பண்றது, எப்படி ரீகால் பண்றது, இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க.
அப்போ நீங்க அதுக்கு ஆன்சர் இல்லாம முடிக்க கூடாது. ஓகே, அதுக்காக இது சொல்றேன். பட் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு மெயினான கான்செப்ட் வந்து அது 2 தான். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேலைக்கு போகும்போது, நீங்க ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். ஓகே, பட் நான் இதை சொல்றேன், அதை ஹெல்ப் பண்றேன். பட் இது வரலன்னா ரொம்ப போட்டு இது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க ஜென்ரலாவே ரியல் வேர்ல்டுலயே நம்ம ஒரு அப்ரூவல் ஒருத்தவங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கூல்ல இல்ல காலேஜஸ்லாம் வந்து காலேஜஸ்ல கூட சில மாதிரி அப்ளிகேஷன் இல்லை. ஓகே, ஃபைன். இப்போ வேலைக்கு எல்லாம் போகும்போது வந்து நம்மளுக்கு லீவ் போடும்போது ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க, ரைட்? அந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு நம்ம என்னைக்கு லீவோ அதை அப்டேட் பண்ணணும். அது அப்ரூவலுக்கு போகும். ஓகே, ஜென்ரலாவே அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டை நீங்க எடிட் பண்ண முடியாது. பை டிஃபால்ட் சேல்ஸ் ஃபோர்ஸே அதை லாக் பண்ணிடும். ஏன்னா நீங்க சும்மா ஊடால போய் மாத்தினீங்கன்னா அப்ரூவர் எதை போய் அப்ரூவல் பண்ணுவான். ஓகே, ஸோ ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, லாக் ஆயிடும் சப்மிட்டருக்கு. ஓகே, சப்போஸ் அதுல ஏதோ தப்பான டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. அது நீங்க எப்படி கான்ஃபிகர் பண்றீங்களோ அதை மாத்திக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர், சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேன் ஒன்லி எடிட்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இப்போ நான் தான் சப்மிட்டர், நீங்க தான் சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் என்னோட அப்ரூவருக்கு ஒரு அப்ரூவல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிட்டேன், ஆனா பண்ணும்போது தப்பா பண்ணிட்டேன். அப்ப நான் ஓடி போய் உங்கள்கிட்ட வருவேன், இந்த மாதிரி நான் தப்பா பண்ணிட்டேங்க, எங்க அப்ரூவருக்கு போயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அது எப்போ உங்ககிட்ட வருவேன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிருந்தா அட்மினிஸ்ட்ரேட்டர் கேன் ஒன்லி எடிட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரோ சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோ அல்லது யாருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கேன், இப்போ நான் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு அப்ரூவல் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அப்ரூவல் அனுப்பிச்சிருக்கேன், நான் உங்கள்கிட்ட வர தேவையில்லை, டைரக்டா அவர் தான் அப்ரூவர், அவர் பிளேஸ்லயே போயிட்டு இந்த பாருப்பா நான் அந்த போய் வந்து தப்பா அடிச்சிட்டேன், இதை லைட்டா அப்படியே எடிட் பண்ணிட்டு அப்புறம் அப்ரூவலும் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு, ரைட்டா? அதான் 2வது ஆப்ஷன். இது எப்படி கேட்கறாங்களோ உங்க ப்ராஜெக்ட் டைரக்டா நம்ம அந்த இவர்கிட்ட போய்க்கலாம், ரைட்டா? ஆமா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர்ட்ட, 2 பேருக்குமே அதிகாரம் இருக்கும். இல்லைன்னா யார் அப்ரூவரோ அவங்க. ஓகே, சரிங்களா? யார்கிட்ட வேணா போகலாம். 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்ல அப்ரூவர், இது 2த்துல யார் வேணாலும். ஓகே, அவங்க 2 பேர்ட்டயும் போலாம். இதுனா இவர் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் போக முடியும் நடுவுல இருந்து. ஆமா ஆமா. ஓகே, இது வந்து எடிட்டபிலிட்டி. சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பை டிஃபால்ட்டா இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து 2வது ஆப்ஷன் இப்போ எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு ஒன்றும் பெரிய பிரமாதம் கிடையாது, சிம்பிள் இதுதான். ஓகே, யா, இது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் கீழே இல்ல ப்ரீவியஸ் ஒன். கீழே வாங்க. ஓகே, இங்க ஓகே இது விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்க இனிஷியல் சப்மிட்டர்ஸ். ஓகே, இதுதான் வந்து இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இதுல இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல என்ன இருக்கு? கேஸ் ஓனர் இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த அப்ரூவல் வந்து சில கம்பெனில என்ன சொல்லுவாங்கன்னா மெக்கானிக்கல் கேசஸ்க்கு வந்து சீனியர் ஏஜென்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஷியூரா அதை கரெக்டா ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் சைட்ல ஏதோ ஒன்று வேலை பார்க்குறாங்க, நம்ம இன்ஜினியரிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், மெக்கானிக்கல் கேஸ் ரிலேட்டட் ஏதோ ஒன்று வருது, அவங்க சீனியர் ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க சீனியர் எம்ப்ளாயி மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கும், சரி அவங்க கரெக்டா பண்ணிருப்பாங்கன்னு. ஜூனியர் எம்ப்ளாயி மட்டும் மெக்கானிக்கல் அப்படின்றதுனால அவங்க ஏதாவது தப்பா பண்ணாங்கன்னா மொத்த பில்டிங் கொலாப்ஸ் ஆயிடும், இல்ல அந்த மொத்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆயிடும், ரைட்? அதனால ஒரு ரிவ்யூ கேட்குறாங்க. இப்ப நம்ம எப்படி அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணிருக்கோம், எவனா இருந்தாலும் அப்ரூவல் உண்டு, மெக்கானிக்கல் கேஸா இருந்துச்சுன்னா அப்ரூவல் அப்படி வச்சிருக்கோம். ஆனா இப்ப கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்க சீனியர்லாம் கெத்தா பண்ணிடுவாங்க, ஆமா ஜூனியருக்கு மட்டும் எனக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்றாங்க. அவங்க கிட்ட எப்படி சொதப்பி வச்சிருந்தாங்களா அவங்க கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. அதனால இப்ப என்ன இருக்கு, கேஸ் ஓனர்னு இருக்கு. கேஸ் ஓனரை இந்த பக்கம் ரிமூவ் பண்ணிருங்க. கேஸ் ஓனர் கீழே வாங்க. நீங்க இந்த டிராப் டவுன்ல கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன்லாம் ஆகும்.
கேஸ் ஓனர்னு கீழே இருக்கு பாருங்க. எனக்கு புரியல, இங்க சொல்றீங்களா? இந்த கேஸ் ஓனர் இதை சொல்றீங்களா? அலோவ் சப்மிட்டர்ஸ். ஆமா, அது கீழே இருக்கிற கேஸ் ஓனரை இந்த பக்கம் மூவ் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்துருங்க. இப்போ மேல என்ன பண்ணுங்கன்னா ஓனர்னு இருக்குல்ல, அந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரோல்ஸ்ன்னு மாத்துங்க. ரோல்னு இருக்கா? ஓகே, யா. இப்போ ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ரோல் இருக்குங்க. அதாவது உங்க கம்பெனில இருக்க டெசிக்னேஷன் இருக்குல்ல, அதான் ரோல்ஸ். ஒவ்வொரு கம்பெனிலயும் ஒவ்வொரு டெசிக்னேஷன். இப்போ நீங்க ஒரு போய் கம்பெனி ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீனியர், ஜூனியர், டீம் லீட் இந்த மாதிரி தான் ஒரு ரோல் கொடுப்பாங்க, ரைட்? அந்த ரோல் தான் இது. ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவை? சீனியருக்கு எல்லாம் தேவையில்லை அப்ரூவல், ஜூனியருக்கு மட்டும் தான் தேவை. அப்போ எந்த ரோலுக்கு அப்ரூவல் கேட்கிறாங்களோ அந்த ரோலை மட்டும் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கணும். இனிஷியல் சப்மிட்டர்ஸ்க்கு எந்த ரோல் இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ரூவல் ப்ராசஸே தேவைப்படும். இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல யாரு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த அப்ரூவல் ப்ராசஸே அப்ளிகபிளே ஆகாது. சரிங்களா? இப்ப நான் உங்க கம்பெனில என்ன சொல்றாங்க, ஜூனியர் ஏஜென்ட்டுக்கு மட்டும், ஜூனியர் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் அப்ரூவல் ப்ராசஸ் தேவைன்றாங்க. அப்ப என்ன பண்ணும், ஜூனியரை மட்டும் தூக்கி அலௌட் சப்மிட்டர்ஸ்ல போடணும். சீனியரையும் போட்டீங்கன்னா சீனியருக்கும் அப்ரூவல் கேட்கும். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம கிட்ட ஜூனியர் நம்ம ரோல்லாம் இன்னும் நம்ம அந்த டாபிக்கே வரல. அதனால சும்மா இந்த ஈஸ்டர்ன் சேல்ஸ் டீம்னு ஒரு ரோல் இருக்கு தெரியுமா, அதுதான் வந்து ஜூனியர் எம்ப்ளாயின்னு நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு அதை அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஆமா, ஈஸ்டர்ன் சேல்ஸ் டீம் ரைட் சைடுல மூவ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இல்ல மேல போங்க, கொஞ்சம் மேல போங்க. இந்த சிஎஃப்ஓ இருக்குல்ல, அவரை வந்து ஜூனியர் எம்ப்ளாயி நினைச்சிட்டு மூவ் பண்ணிடுங்க. சிஎஃப்ஓவை ஆமா ஆட் கொடுத்துருங்க. இந்த ஈஸ்டர்ன் சேல்ஸ் டீமை ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ சிஎஃப்ஓ தான் யாரு? ஜூனியர் எம்ப்ளாயி. சரிங்களா? இப்போ சேவ் பண்ணிடுங்க. ஓகே, ஒன் செகண்ட் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. ஓகே, அலோவ் சப்மிட்டர்ஸ் டு ரீகால் அப்ரூவல் ரெக்வெஸ்ட், இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்றத நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ இது கொடுத்தீங்கன்னா நீங்க அப்ரூவல் சப்மிட் பண்றீங்களா, இந்த செக் பாக்ஸ் ரீகால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அப்ரூவல் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெக்கார்ட் எடிட்டபிலிட்டி பார்த்தோம். நீங்க மத்தவங்க கிட்ட போய் நிக்கணும் கரெக்டா, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா. ஆனா இந்த ரீகால் ஆப்ஷன்றதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எவங்கிட்டயும் போக தேவையில்லை. ஏதோ தப்பு நடந்து போச்சா, அப்ரூவல் சப்மிட் பண்ணதுக்கு தப்பு நடந்துருச்சுன்னு நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே இந்த ரீகால் பட்டன் இருக்கும். ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அப்ரூவல் ஃப்ளோல இருந்தே அந்த அப்ரூவர் கிட்ட போனதை அப்படியே உங்ககிட்ட திருப்பி வந்துடும். ஓகே, அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி ஆமா சப்மிட் பண்ண கொடுத்துடலாம். அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ சேவ் கொடுத்துருங்க. கரெக்டா? இப்போ இத என்னைக்குமே வந்து ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் எந்த ப்ராசஸா இருந்தாலும் எடிட் பண்றீங்கன்னா முதல்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டீஆக்டிவேட் பண்ணல, அதனால ஒரு தடவை டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஓகே, ஓகேங்க. இதெல்லாம் க்ளோன் பண்ண தேவையில்லை, ரைட்டா? க்ளோன்லாம் கொடுக்க தேவையில்லை, ஆக்டிவேட் தேவையில்லை. ஓகே, ப்ராசஸ் பில்டர்ல வந்து ஓகேங்க. ஆமா, க்ளோன் கொடுத்தா தான் அலோவ் பண்ணுவோம். இங்க அப்படி இல்லை. சரிங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஒன்று வந்து ரெக்கார்ட் எடிட்டபிலிட்டி, இன்னொன்று வந்து ரீகால், இன்னொன்று வந்து இனிஷியல் சப்மிட்டர். இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரு சின்ன வேலை இருக்கு இதை டெஸ்ட் பண்றதுக்கு. இந்த சிஎஃப்ஓ ரோல்ல என்ன பண்ணிடுங்க, செகண்ட் யூசரை வச்சிருங்க. சிஎஃப்ஓ ரோல்குள்ள போங்க. ரோல் சிஎஃப்ஓன்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ரோல் சிஎஃப்ஓ இல்ல லெஃப்ட் சைட் பாட்டம்ல அதை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. இங்க இருந்தே நீங்க அசைன் பண்ணிடலாம். சரிங்களா? கீழே அசைன் யூசர்ஸ் டு ரோல் இருக்கா, ஒரு பட்டன் கீழே லாஸ்ட்ல அசைன் யூசர்ஸ் டு ரோல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல இந்த சர்ச் பக்கத்துல ஒரு டிராப் டவுன் இருக்கா, சிஎஃப்ஓன் இருக்கா, மேல லெஃப்ட் சைடுல சிஎஃப்ஓன் ஒரு டிராப் டவுன் இருக்கு பாருங்க. அதான் ஆல் யூசர்ஸ் மாத்திருங்க. ஆல் யூசர்ஸ், இதுல செகண்ட் யூசரை சிஎஃப்ஓவா மாத்திருங்க. செகண்ட் யூசரை சிஎஃப்ஓவா மாத்திருங்க. செகண்ட் யூசர் எங்க இருக்கு? செகண்ட் யூசர் லெஃப்ட் சைடுல பாருங்க. லெஃப்ட் சைடுல பாருங்கம்மா.
லெஃப்ட்ல கீழே கீழே. ஓ இந்த இதுவா? ஆட் பண்றது. இப்போ சேவ். ஓகே ஓகே டன். ஸோ இப்போ செகண்ட் யூசரோட டெசிக்னேஷன் என்ன? சிஎஃப்ஓ. ஓகே, சிஎஃப்ஓன்றது நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் படி ஜூனியர் எம்ப்ளாயி. ஜூனியர் கரெக்டா? எம்ப்ளாயிஸ். ஸோ இவருக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து அப்ளிகபிளா இருக்கும். அப்ரூவல் ப்ராசஸே வந்து தேவைப்படும், மற்றவங்க யாருக்குமே தேவைப்படாது. சரிங்களா? ஆமா. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, உங்க முதல்ல அட்மின் லாகின்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ அட்மின் லாகின் உள்ளார போயிடுங்க. அட்மின் லாகின்ல இருக்குன்னு ஓகே. அட்மின் லாகின்ல இருந்து இப்போ நீங்க பண்ணும்போது எரர் அடிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ செகண்ட் யூசர் லாகினே போயிடுங்க. ஏன்னா செகண்ட் அட்மின் லாகின்ல நம்ம மேனேஜர் கொடுக்கல. கரெக்டா? அட்மினுக்கு மேனேஜர் கொடுக்கல. இப்போ செகண்ட் யூசர் லாகின்ல இருந்து வேற ஒரு கேஸை அட்மின் கேஸை கூட போய் இப்போ பண்ணலாம். இப்போ ஏதாவது அட்மினோட கேஸை ஓப்பன் பண்ணுங்க. ஆல் ஓப்பன் கேசஸ்குள்ள போயிட்டு கோ கொடுங்க. இப்போ ஏதாவது ஒரு கேஸ் ஓப்பன் பண்ணுங்க. இல்ல அது ஒரு நிமிஷம் கேஸ் ஓனர் எலிஎஸ் இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல அதுல உஷா லோகநாதன் இருக்கு. பேக் வாங்க. ஃபர்ஸ்ட் 3 கேஸ்ல ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து இதோட ஓனர் யாரு? உஷா லோகநாதன். இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் யூசர்ல இருந்து அட்மினோட ரெக்கார்டு அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணும்போது எரர் அடிச்சிச்சு. ஏன்? ஏன்னா இனிஷியல் சப்மிட்டரை கேஸ் ஓனர் வச்சிருந்தோம். ஆனா இப்ப கேஸ் ஓனர் ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அட்மினோட ரெக்கார்டு மட்டும் இல்ல, யாரோட ரெக்கார்டை வேணாலும் நீங்க அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ண முடியும். புரியுதா? கேஸ் ஓனர்ன்றது இனிஷியல் சப்மிட்டரா வச்சிருந்த போது தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால நம்ம வந்து மற்றவங்க ரெக்கார்டை போயிட்டு சப்மிட் பண்ணும்போது எரர் அடிச்சிருக்கு. ஆனா இப்போ இது யாரோட ரெக்கார்டு? நீங்க செகண்ட் யூசர். இந்த ரெக்கார்டு கேஸ் ஓனர்ன்றது என்ன போட்டிருக்கு பாருங்க, கேஸ் டீடைல் செக்ஷன் இருக்கா? எடிட் பட்டனுக்கு லெஃப்ட் சைட்ல கீழே ஒரு கேஸ் ஓனர்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு உஷா லோகநாதன் இருக்கு. அப்போ நீங்க செகண்ட் யூசர், கேஸ் ஓனர் வந்து உஷா லோகநாதன். அவங்களோட ரெக்கார்டை இப்ப நீங்க எடிட் பண்ணிட்டு அப்ரூவல் சப்மிட் பண்ண முடியும். ஏன்னா இனிஷியல் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் கேஸ் ஓனர். இப்போ இதுல இருந்து உஷா லோகநாதனுக்கு நம்ம செகண்ட் யூசர்ல இருந்து பண்றோம். சோ வந்து எரர் அடிக்காது. ஆமா ஆமா ஆமா. சிம்பிள். ஓகே. ஏன்னா நம்ம இனிஷியல் சப்மிட்டர்ஸ் வந்து கேஸ் ஓனரா இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இனிஷியல் சப்மிட்டர் கேஸ் ஓனர் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? யார் அந்த ரெக்கார்டோட ஓனரோ, அந்த கேஸோட ஓனரோ, அவங்க மட்டும்தான் அப்ரூவலுக்கு ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஓகே, பட் இதை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ. அதனால எடுத்து கொடுத்துட்டு டைப் மெக்கானிக்கல் மாத்திட்டீங்களா? ஓகே, சரி கீழே வாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவலுக்கு போயிருக்கும். ஒரு செகண்ட் கேன்சல் நீங்க மெக்கானிக்கல் மாத்திட்டீங்களா? மெக்கானிக்கல் தான் கொடுத்தேன். ஒரு நிமிஷம், டைப் மெக்கானிக்கல் தான் இருக்கு. ஓகே ஒரே நிமிஷம். இப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம்? மெக்கானிக்கல் மாத்தணும், அப்புறம் சாரி இது ரீகால் கொடுத்தோம், ரீகால் ஆப்ஷன் கொடுத்தோம், அப்புறம் வந்து இது கொடுத்தோமா, எடிட் கொடுத்தோம், அப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து இவர் வந்து மாத்தினோம், இனிஷியல் சப்மிட்டர்ஸ் வந்து மாத்தி விட்டோம். கரெக்டா? சரி, இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துருங்க கீழே. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வாங்க. இப்போ கீழே வாங்க. இப்போ ரீகால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இப்போ பெண்டிங் வித் யாரு கிட்ட இருக்கு? உஷா லோகநாதன் கிட்ட பெண்டிங்ல இருக்கு. ஓகே, இப்போ நீங்க ரீகால் கொடுத்து பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. ஓகே, ரிட்டர்ன் வந்துரும் சொன்னீங்கல, இனிமே தான் வரும். ரீகால் கொடுங்க. கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ரீகால் கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, கீழே வாங்க. ஓகே, ரீகால். சரிங்களா? உங்ககிட்டயே வந்துருச்சு. நம்ம இப்ப சப்மிட் பண்ணலாம். நம்ம இப்ப மறுபடியும் திருப்பி என்ன சேஞ்சஸ் வேணுமோ மேல பண்ணிட்டு திருப்பி சப்மிட் பண்ணலாம் நீங்க. சரிங்களா? சரிங்க, அவ்வளவுதாங்க. ஓகே, இப்போ உங்களால சப்மிட் பண்ண முடியுது. ஒரு நிமிஷம், உங்களால
அப்ரூவலுக்கு கொடுக்க முடிஞ்சுச்சு. சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்கும்போது எந்த எரரும் அடிக்கல, கரெக்டா? ஆனா இப்ப நீங்க இதே இது அட்மின் லாகின் உள்ளார போங்க. பட் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்போ நீங்க ஏன் உங்களால இதை பண்ண முடிஞ்சு அப்படின்னா, உங்களோட ரோல் வந்து இனிஷியல் சப்மிட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு, சிஎஃப்ஓல இருக்கு, கரெக்டா? இனிஷியல் சப்மிட்டர்ஸ் நம்ம என்ன ரோல் செலக்ட் பண்ணிருந்தோம்? சிஎஃப்ஓ, அதாவது ஜூனியர் எம்ப்ளாயி, கரெக்டா? இப்ப நான் உங்க இந்த ரோல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களால சப்மிட் பண்ண முடியாது, உங்களுக்கு எரர் அடிக்கும். எடுத்து கொடுங்க. அசைன் யூசர்ஸ் டு ரோல் இருக்குல்ல, அதை திருப்பி கிளிக் பண்ணுங்க. அசைன் யூசர்ஸ் இல்ல, கீழே ஓகே, கேன்சல் கொடுத்துருங்க. இங்க இப்போ கீழே ஒரு எடிட் பட்டன் தெரியுதா? அது இல்ல அசைன் யூசர்ஸ் டு ரோல் கொடுங்க. ஆமா, அசைன் யூசர்ஸ் டு ரோல். ரைட் சைட்ல செகண்ட் யூசர் இருக்கா? அதை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, சேவ் பண்ணிடுங்க. செகண்ட் யூசரோட டெசிக்னேஷன் வந்து ஜூனியர் இல்ல, ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம எப்படி பண்றோம், சரிங்களா? இப்போ உங்க செகண்ட் யூசர் லாகின்ல போயிட்டு திருப்பி சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி வந்து நீங்க இந்த அப்ரூவலுக்கு எலிஜிபிளே இல்லைன்னு. பாத்தீங்களா? The record does not meet entry criteria or initial submitters of any active approval process. அப்ப என்ன சொல்லிடுச்சு உங்கள்ட்ட? நீங்க இந்த இனிஷியல் சப்மிட்டர் லிஸ்ட்லயே இல்ல அப்படின்றது. பாத்தீங்களா? புரியுதா? சோ அந்த இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல யாரு கொடுக்குறோமோ அவங்களுக்கு மட்டும் தான் அப்ரூவலே ட்ரிகர் ஆகும். மத்தவங்க ட்ரை பண்ணாங்கன்னா வராது. ஓகே, அவங்களுக்கு அப்ரூவலே தேவைப்படாதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஓகேங்க. Done? Okay. So with this we'll stop here. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது பொறுமையா பாருங்க. இந்த இனிஷியல் சப்மிட்டர்ஸ் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். சரி, இப்போ பொறுமையா நாளைக்கு இந்த வீடியோஸ் கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அசைன்மெண்ட் தரேன், அதையும் பண்ணிடுங்க, சரிங்களா? நாளைக்கு நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் சொல்லுங்க. எப்பயுமே வந்து ஆக்சுவலி இந்த செட்டப் இங்க இருக்கு, இந்த ஆப் லான்ச்சர் இருக்கா, நான் வந்து எவ்ரி டைம் என் ப்ராசஸ் பில்டர்ல வந்துட்டு ஏதாச்சும் சம்திங் அந்த அப்ரூவல் ப்ராசஸ்லாம் போனா செட்டப்குள்ள போயிட்டு மறுபடியும் இங்க வர வேண்டியதா இருக்கு. இதுக்கு என்ன அது திருப்பி சொல்லுங்க. இப்போ நம்ம இல்லைங்க, இப்போ இந்த இது இருக்கா, அந்த ஸ்கிரீன் இப்படி இருக்கா, ரைட்டா? நான் மறுபடியும் வந்துட்டு இந்த இடத்துல ஆப் லான்ச்சர் ஏதாவது தேவைன்னா நான் இங்க போய்க்கிறேன், ரைட்டா? இல்லை நான் மறுபடியும் வந்து ப்ராசஸ் பில்டர் போகணும்னா நான் இந்த இடத்துல மறுபடியும் செட்டப்க்கு வந்து அதை கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து இங்க தான் வந்து பேக் போங்க. இல்ல இப்போ நீங்க செட்டப்ல தான் இருக்கீங்க. ஓ, செட்டப்ல இருக்குனா சரி, நான் இப்போ வந்துறோம் இல்லீங்களா? இப்போ இங்க இருந்து எப்படி ப்ராசஸ் பில்டர் போறதுன்னு சொல்லுங்க. ஹோம் கிளிக் பண்ணுங்க. ஹோம் கிளிக் பண்ணா ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸ் பில்டர் ஹோம்ல கிளிக் பண்ணுங்க. ஓகேங்க, கிளிக் பண்ணிட்டு ஹோம்ல ஓகே. எவ்ரி டைம் வந்து நான் புது விண்டோ நியூ விண்டோ வந்து ஓபன் பண்ணிட்டே இருக்கேன்ல, அதுக்காக ஓகேங்க. சம்டைம்ஸ் ஹோம் கொடுத்தா அந்த வந்து வேற இது வருது. சரி, ஓகே, நான் அதுக்கு பார்க்குறேன். ஓகேங்க, நீங்க கொடுங்க. இப்போ அது நீங்க செட்டப்ல இருக்க மாட்டீங்க.